Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 723 பார்ட் 2. ஓபன் பண்ணா டோஃப்ளமிங்கோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசுலயே விஷமா இருந்த அந்த டோஃப்ளமிங்கோ நேரா அந்த ட்ரபோல் கிட்ட தான் போய் சேர்ந்தான். அதுவே ஒரு கேடுகட்ட மூக்கொழுக்கி நாயி அவங்கிட்ட போய் சேர்ந்தா உருப்படுமா? உன்னோட கதை என்ன ராஜா சொல்லுன்னு கேட்டுட்டு அவன் மொத்த கதையும் சொன்ன உடனே அவங்கள மன்னிக்காத விடாத கொன்னுருன்னு சொல்லியிருப்பான். அட இந்த ஊர் மக்கள் அவங்க எல்லாத்தையும் ஊரை விட்டு அடிச்சு விரட்டி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவனு என்ன பண்ணிட்டானுங்க, டோஃப்ளமிங்கோ அவன் தம்பி அப்புறம் அவன் அப்பா 3 பேர்த்தையும் கெட்டி தொங்க விட்டு அம்பெல்லாம் விட்டு அட்டாக் பண்ணி அவங்கள பயங்கரமா பயமுறுத்தி இருப்பாங்க. சரி நீங்க சொல்லுங்க, செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாருமே மக்களை படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி கொன்னு கொலை எடுத்திருக்கானுங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடுல தான் இந்த மக்கள்லாம் இப்படி பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க செலஸ்டியல் டிராகன்ல ஒரு ஆளு சிக்குனா நல்லவேன்னு சொன்னா அவங்க விடணுமா, இல்ல இந்த மாதிரி பண்றதுதான் கரெக்டா? டோஃப்ளமிங்கோ பண்றது கரெக்டா தப்பான்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன அவங்க அப்பா எஞ்சுவாரு, என்ன வேணாலும் பண்ணுங்க என் பசங்களை விட்டுருங்கன்னு. ஆக்சுவலா மக்களுக்குள்ள அவங்க ரிலேஷனை இழந்த வழியில கொல்ல கான்ல இருந்திருப்பாங்க. பட் கெட்டி தொங்க விட்டுருக்கும் போது டோஃப்ளமிங்கோ எல்லாம் செம காண்டாயி நான் கண்டிப்பா சாக மாட்டேன், திரும்பி வந்து உங்க எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டான்டான்னு அப்ப சபதம் எடுத்தான். அதை கேட்டுட்டு அங்க இருக்க மக்கள்லாம் அலண்டு போயிட்டாங்க. என்ன பொடி பைய இந்த நிலைமையில தம்மா கூண்டுக்கு இருக்கும் போதே இந்த சவுண்ட் விட்டுருக்கான்னா பெரிய ஆளாகி வந்தானா என்னென்ன பண்ணுவான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்க வேண்டாம்? உங்க ஒவ்வொருத்தரையும் தூட்டிக்க கொலையறுத்து கொல்லு வேண்டான்னு பயங்கர வெறியோட கத்தி இருப்பான். அந்த டைம் தான் அவனுக்குள்ள இருக்க அந்த பவர்ஃபுல்லான ஹாக்கி பவர் வெளியில வந்திருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே அலண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பவர் வெளியில வந்ததுக்கே அங்க இருந்த எல்லாரும் மட்டை. அப்ப பாருங்க தெரியாம இருக்கும் போதே எந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்கான்னு. சோ அப்படித்தான் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணி வந்திருக்கான். இந்த கதை எல்லாத்தையுமே ட்ரபோல் கிட்ட சொன்ன உடனே அவன் ஆடி போயிட்டான். எது ஹாக்கி பவரான்னு. ஏன்னா அவன் பாடியில இருந்து வந்தது சாதாரண ஹாக்கி பவர் இல்ல, ஹாக்கி ஆஃப் த கலர் ஆஃப் த சுப்ரீம் கிங். மூதேவி அது சுப்ரீம் கிங். அதான். சோ இதெல்லாம் வச்சு டோஃப்ளமிங்கோக்கு கிங் ஆகிற தகுதி இருக்குன்னு ட்ரபோல் அப்பவே உசுப்பேத்தி விட்டுட்டான். நீ ஹெவனால சூஸ் பண்ணப்பட்டவன், நீ நினைச்சத சாதிப்ப, இந்தா இதை எடுத்துக்கன்னு சொல்லி ஒரு கன்னையும் டெவில் ஃப்ரூட்டையும் கொடுப்பான். இதை வச்சு நீ எவனை வேணாலும் கொள்ளலாம். அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஏத்த ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்கும். என்ன சொல்ற ஓகேவான்னு கேட்ட உடனே அப்படியே கொல்ல காண்டாயி நான் டன் கணக்குல எக்கச்சக்க வேற கொண்டு ஆகணும், அதனால இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் துப்பாக்கி எடுத்துட்டு வெறிகொண்டு போவான். மெயினா அவனுக்கு அந்த மக்களை கொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க கூப்பிட்டு வந்து உசுர வாங்குறானே அவங்க அப்பன், அவர்கிட்ட போய் எதுக்குடா எங்க பவர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி விட்டு கொடுத்த, இப்ப பாத்தியா உன்னால இதை சரி பண்ண முடியுமா? நீ பண்ண தப்ப என்னைக்குமே மாத்த முடியாது. ஆனா நான் உன்னை கொன்னு உன் தலையை எடுத்துக்கிட்டு ஹோலி லேண்டுக்கு போறேன். அப்பந்தாண்டா நான் மறுபடியும் செலஸ்டியல் ஆக நான் மாற முடியும்னு கன்ன தலைக்கு நேரம் எய்ம் பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா அதை பத்தி எல்லாம் கவலையே படல. டோஃப்ளமிங்கோ ரொசினன்டே நான் பண்ண தப்புக்கு 2 பேருமே நீ மன்னிச்சிருங்க, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு கவலையோட ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே திரும்புவாரு. அவன் கன்னை வச்சு நெத்திலேயே ஒரு போடு, அவ்வளவுதான். டோஃப்ளமிங்கோட டேடி ஸ்பாட்லயே பாடி. மொத்தத்துல டோஃப்ளமிங்கோ மத்தவங்க மாதிரி கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவன் வேற லெவல்ல இருக்கிறவன். அவன் பிறக்கும் போதே அவனுக்குள்ள கடுப்புங்கிற காட்டாறு உள்ள ஓடிட்டு இருக்குதுடா. இந்த விதின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது அவனுக்குள்ள வெறியேத்தி விட்ட உடனே அவன் ஒரு பர்ஃபெக்டான டீமனாவே மாறிட்டான். ஒரு டீமன் சொல்லிக்க தேவையான அங்கு அடையாளங்கள்லாம் நல்லா பொங்குற அளவுக்கே பையன் நிறைஞ்சு இருக்கான். சொல்ல போனா அவன் ஒரு அல்டிமேட் டெவில். அவனை ஜெயிக்கணும்னு அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அந்த ட்ரபோலும் சும்மா வளைச்சு டயலாக் அடிப்பான். மொத்தத்துல ஹெவனால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு உண்மையான கிங் அவன் தான். அவனை எல்லாம் உன்ன மாதிரி சப்ப பீசாலெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும் போது லூஃபி ஓங்கி ஒரே அடி, அப்படியே அவன் கால் அந்த பக்கமா திரும்பும். அடுத்த கிக்கு செவனிலேயே வைக்க போவான், ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துருவான். நம்ம பையன் எவ்வளவு வெறி பிடிச்ச வேணா அவங்களுக்கு இன்னும் தெரியல, போக தெரியும். அதுக்கப்புறம் வளைச்சு டோஃப்ளமிங்கோவை கேப் விடாம அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் தடுக்கிறதுக்கே அந்த பாடுபடுவான். ஏன்னா பைய வெறியாகி அடி ஒன்னு இடி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அட்டாக்ல எல்லாம் லூஃபி அசால்ட்டா எஸ்கேப் ஆகி டே மிங்கோ வந்தா வச்சுக்கடான்னு சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு வந்து வயிற்றுலயே ஒரு அடி, ஐ எம் சாரி ஒரு மிதி, வாயில இருந்து ரத்தம் பிளீச்சுன்னு தெரிக்கும். அந்த டைம் ட்ரபோலோட மூஞ்ச பாக்கணுமே, இவ்வளவு நேரம் மூச்சு வாங்க பில்டப் பண்ணி இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான் நன்னாரி பையன்னு பேந்த முழிப்பான். அதுக்கப்புறம் லூஃபி ஓங்கி வாயில ஒரு குத்துவான், அப்பவும் ரத்தம் தெரிக்கும். ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாங்குற அடி எல்லாத்தையுமே ஏதோ பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி வாங்கிட்டே தான் இருப்பான். ட்ரபோல் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வாயிலேயே ஒரு மிதி, அப்படியே பிளையிங்ல போவான். அப்ப கூட அவன் பில்டப் பண்றதை நிப்பாட்டல. டோஃபி நீ நினைக்கிற மாதிரி நார்மலான ஈவில் இல்ல, பயங்கர உக்கிரமான ஈவில். நரகமே அவனை பார்த்தா நடுநடுங்கி போயிருப்பானா. உடனே லூஃபி அப்ப நரகத்துக்கே போனா நாசமா போனவனேன்னு அப்படியே கைய பின்னாடி ஓங்கி அடிக்க போவான். அப்போ ட்ரபோல் டோஃப்ளமிங்கோட வெறித்தனம் அவனுக்குள்ள இருக்க அந்த ஈவில வெளியில கொண்டு வரும். அது எல்லாத்தையுமே அழிச்சிருவன்னு சொல்லும் போதே
டப்புன்னு ஏதோ பவர் வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அப்ப அந்த டைம் அவனையும் அவன் ஃபேமிலியும் மக்கள்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அது எல்லாமே மண்டைக்குள்ள அப்படியே ரீவைன் ஆகும். அதை யோசிக்க அப்படியே வில்லத்தனமா ஒரு சிரிப்பான் பாருங்க. அப்பதான் தெரியும் அவன் எந்த அளவுக்கு கொடூரமான ஆளுன்னு. ஆனா லூஃபி அதை பத்தி கவலையப்படல. பசூக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வருவான். ஆனா அவ்வளவு நேரம் சைலண்டா அடி வாங்கிட்டு இருந்தவன் டப்புன்னு அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகி பாஞ்சு வந்து லூஃபியை ஒரே அடி. மறுபடியும் அந்த கலர் ஆஃப் த சுப்ரீம் கிங்கோட பவர் வெளியில வரும். பயங்கரமா ஷாக் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அது மொத்த ஐலாண்டையுமே கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாம மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் சிரிச்சாதான் ஒண்ணுமே உருப்படாத. இந்த வாங்கிக்கடான்னு இன்னுமே ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. ரெட் அண்ட் பிளாக்கா இருந்தது வயலட் பிளாக்கா மாறும். அதாவது அதையும் தாண்டின பவர் அது. சோ அப்படியே ஒரு பவர்ல அடிச்ச உடனே லூஃபியா அடிச்சு புரண்டு போய் விழுவான். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ அப்படியே வில்லத்தனமா வந்து நின்னு கொடூரமா ஒரு சிரிப்பான். அந்த சிரிப்பை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும் என்ன யாராலையுமே அசைக்க முடியாரா வெண்ணைகளான்னு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!